உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஆமா, எதுக்கு இப்படி எல்லாரும் உட்காந்துருக்கோம்? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு தீபாவளி இல்ல. தீபாவளி வந்தாவே எங்க வீட்டுல எண்ணெய் குளியல் தான். காலையில எலும்பி எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாவ. தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க. வேற 1 மணி நேரம் அதை நல்லா காய விட்டு சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நல்லா வயிறார கறி மீனுன்னு என்ன சமைச்சிருக்காவளோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்ப சாயந்தரம் எந்திரிச்சு வீட்டில் செஞ்ச பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரி திரும்ப வெடி வெடிக்கிறதெல்லாம் ஒரு சுகம். அதுதான் தீபாவளிக்கு அழகே. நீங்கெல்லாம் இவ்வளோ பண்ணுவீங்களா? என்ன மாமா எல்லாம் வித்தியாசமா கேக்குறீங்க? நீங்க இதெல்லாம் பண்ணதே இல்லையா? ஆஹா, இல்லை இலக்கியா. நான் இந்த மாதிரி கிராமத்திலே இருந்து வளர்ந்துருந்தா எனக்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. எங்களுக்கு தீபாவளினா 2-3 டேஸ் ஆஃபீஸ் லீவாக இருக்கும். எனக்கும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது லீவ் வரும். அந்த 2-3 நாள் வீட்டில் இருப்போம். எங்கேயாவது போவோம், சுற்றி பார்க்குற இடம் மாதிரி போவோம், போயிட்டு வருவோம். அப்புறம் கொஞ்சம் பட்டாசு வெடிப்போம், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஒன்றுமே செஞ்சதில்லை. பாத்தீங்களா, இத்தனை வருஷம் நீங்க என்னதான் சிட்டில வளர்ந்துருந்தாலும் கிராமத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கிராமத்து முறைப்படி தானே தீபாவளி கொண்டாட போறீங்க. அது என்னமோ சரிதான். நான்லாம் கிராமத்து பிள்ளை இல்லப்பா. இப்ப கொஞ்ச நாளா நான் சிட்டிக்கு போய் சிட்டி பொண்ணா மாறிட்டேன். நீ அங்க போய் கொஞ்ச நாள் தானே இருந்த, இங்கதான் வருஷ கணக்கா இருந்திருக்க. அதெல்லாம் தெரியாது. என்னானாலும் நீ கிராமத்து பிள்ளை தான். ஐயா பா. சரி, ஓகே ஓகே. கிராமத்து பிள்ளையோ சிட்டி பிள்ளையோ உங்க அக்கா தானே, எதுக்கு இப்படி சண்டை? ஐயோ மாப்பிள்ள, இத போய் சண்டைன்னு சொல்றீங்க. இவளுக்கு 2 பேரும் அடிச்சுக்குவாளுங்க பாருங்க. ஐயோ, அடிச்சுப்பீங்களாவா? அப்படி சண்டை போட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கா? ஆமா மாமா, உங்க பொண்டாட்டி கம்முனே இருக்க மாட்டா. ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பா, லூசு மாதிரி பேசிட்டே இருப்பா. எனக்கு கோவம் வந்துரும், நாங்க சண்டை போட்டுக்குவோம். நீதான் லூஸ், என்ன சும்மா என்ன லூசுன்னு சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். ஐயோ, உங்ககிட்ட 5 நிமிஷம் இருக்க முடியாது போலயே. எனக்கு இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. நான் ஒரே ஒரு பையன்தான். அம்மா வீட்டில் இருப்பாங்க, அப்பா ஆஃபீஸ் போயிடுவாரு. நானும் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஆனால் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருந்தாலும் என் வீட்டில் என் கூடன்னு சொல்லி ஒரு சிப்ளிங் இல்லைன்னு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். ஐயோ, உங்களை மாதிரிலாம் இருந்தால் நானும் தினமும் சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கணும் போலயே. ஆனா கூட இருக்கும்போது என்னதான் சண்டை போட்டாலும் அவ இல்லைன்னா நான் தேடுவேன் தெரியுமா மாமா. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். இல்லாதவங்களுக்கு சே நமக்கு ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லையேன்னு கவலை, இருக்கிறவங்களுக்கு இருக்காங்களேன்னு கவலை. இனி நீங்க அப்படி ஒன்றும் வருத்தப்பட வேணாம். உங்க அக்கா தாரணி இருக்கா, மச்சான் நான் இருக்கேன், கொழுந்தியா இலக்கியா இருக்கா. தேங்க்யூ. உங்களுக்கும் இது தலை தீபாவளி தானே? தலை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தம்பி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிங்கக்கா. ஐயோ, என்ன அக்கா தம்பி பாசம் ஓவரா இருக்கு. ஆமாப்பா, நீங்க மட்டும்தான் அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டுவீங்களா? நாங்க அக்கா தம்பி பாசத்தை காட்ட மாட்டோமா? என்ன ஒரே பேச்சு சத்தம் சிரிப்பு சத்தமா கேக்குது? சும்மாதாம்மா எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சரி, எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சிடலாமா எல்லாத்துக்கும்? அம்மா கொஞ்சமா தேய்ச்சி விடுங்கம்மா ப்ளீஸ்மா. ஏம்டி நிறைய நிறைய தேய்ச்சி விடுறிய, முகமெல்லாம் எண்ணெயா வலியுது. வலிஞ்சா என்ன தொடச்சிட்டு குளிச்சுக்க வேண்டியதானே? போங்க, எண்ணெய் வலிஞ்சா அது என்னதான் தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது. தீபாவளி அன்னைக்கு நான் டல்லா தெரிவேன். டல்லா தெரிவா டல்லா? ஏடி, நான்லாம் உனக்கு ஒரு நாள் தானே அப்படி எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். எங்க அம்மெல்லாம் எப்படி தேய்ச்சி விடுவாவ தெரியுமா? என்னைக்கு தேய்ச்சாலும் அன்னைக்கு வலிகிற மாதிரி தான் தேய்ச்சி விடுவாவ. முகமெல்லாம் வலிஞ்சாலும் நாங்க அப்படியே தான் இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன? ஐயோ, உங்ககிட்ட பேச முடியாது. ஆனவனா அந்த காலம் இந்த காலம்னு சொல்லுவியா, போங்க. ஏடி, பெரியவங்க சொன்னா கேட்கணும். எண்ணெயை தேயி ஒழுங்கா தலைக்கு எண்ணெயை வெய்யின்னு சொன்னேனே கேட்டியா? இப்ப பாரு, செத்தோட முடிதான் வச்சிருக்கா. மத்த யாருக்காவது கொஞ்சமா இருக்கா பாரு. என் பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தா நான் எவ்வளவு நிறைய முடி வளர்ந்துருக்கும் தெரியுமா? எண்ணெயே தேய்க்காம பரட்டை மண்டை மாதிரி போட்டு பிள்ளைங்க மண்டை மாதிரியாடி இருக்கு. பயலுவ முடி மாதிரி கொஞ்சோல இருக்கு. இந்த காலத்துல பிள்ளைகளும் இப்படிலாம் வெட்டிக்கிறாவ, போங்க. நீ அடங்க மாட்ட, அடங்கியே மாட்ட. இந்த முடியும் கொட்டி உனக்கு மொட்டையானாதான் நீ சரிப்பட்டு வரும். தாருமா தாருமா. இது என்னது புதுசா தாருமா தாருமான்னு? ஏன் பொண்டாட்டி தானே, நான் எப்படி வேணா கூப்பிடலாம். சரி சரி, கூப்பிடு. எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஹே, என்னடி ஒரு புருஷங்க பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு வரேன்னு சொல்றேன். சார் பெரிய கலெக்டர், மரியாதை கொடுக்கும். ஏன் கலெக்டரா இருந்தா தான் மரியாதை கொடுப்பிய? ஆமா. ஏன் ஒரு வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா என்ன? முதல் நீ எனக்கு புருஷன், அப்புறம் தான் வாத்தியார். அதனால மரியாதை கொடுக்க முடியாது. அப்படியா? நான் உனக்கு புருஷனா? அப்புறம் நீ என்ன எனக்கு பொண்டாட்டியா? சோ கடவுளே. என்ன சொல்ல கூப்பிட்டியோ அதை சொல்லு. எதுக்கு கடவுளெல்லாம் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என் பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்ல கூப்பிட்டேன். தேங்க்யூ. அது நான் பிறவிலேயே கொஞ்சம் அழகு, நேச்சர் பியூட்டி வேறையா? அச்சோ, என்னாச்சு? இல்ல, நீ பிறவிலேயே அழகுன்னு சொன்னதை தாங்க முடியாம அப்படி இருமல் வருது. கருவாயா? உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் இருமல் கூட வரும். இது என்ன புதுசா இருக்கு?
எவ்வளவு நாள் தான் பழசையே வச்சு நம்மளும் ஓட்டுறது, புதுசு புதுசா நம்மளும் கண்டுபிடிப்போம். ஓ, நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி ஆகலான்னு பாக்குற. லைட்டா. ஆமா, பேச்சு வாக்குல என்ன கருவாயான்னு சொல்ற? கருவாயன கருவாயன்னு சொல்லாம வெள்ளையன்னு சொல்லவா? ஏண்டி, நான் என்ன பிரிட்டிஷ்காரனாடி வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றதுக்கு? பிரிட்டிஷ்காரன் இல்ல, என் வீட்டுக்காரன். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு பைத்தியத்தை கட்டியிருக்கேன். நான் வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நான் வேண்டான்னா வேற எவ்வளவு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ. அதை தாண்டி பண்ண போறேன். எப்ப பாரு நீ என்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையா நான் கல்யாணம் பண்ண போற அன்னைக்கு ஐயோ இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு என் காலில் விழுந்து கெஞ்ச போறேன். ஐயோ, நான் எதுக்கு காலில் விழுந்து கெஞ்ச போறேன்? தாராளமா கிளம்பிக்கன்னு சொல்லி. கிளம்புனாதாண்டி உங்களுக்குலாம் தெரியும். போடா போடா. சரி சரி, நீயும் ஏதோ கொஞ்சம் அழகா தான் இருக்கு. கொஞ்சம் அழகா இருக்கேனா? ஆமா. எவ்வளோ கொஞ்சம்? ரொம்ப 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 கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஐயா, நீ ஒன்றும் சூப்பர் ஃபிகர் இல்லை, நீயும் சப்ப ஃபிகர் தான். சரியா? கிளம்பு கிளம்பு, காத்து. உன் முக்கர கட்டைக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெருசு. சரியா? உனக்கு வர வர நல்லா வாய்க்கொழுப்பு அதிகம். சரி, உங்க வீட்டுக்கு போகணும்ல, எப்போ போகணும்? ஏய், என்னாச்சுமா? இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு இருந்த, இப்போ சடனாக ஒரு மாதிரி சோகமாயிட்ட, என்னாச்சு? இல்லம்மா, அது என்னாச்சு? இல்ல, அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா அம்மா தான் பேச மாட்டாங்களே. அவங்க பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போனால் நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் உன்னை எதுவும் சொல்லும்போது என்னால் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல. அதான் நல்ல நாள் அதுவுமா அங்கே போய் அவங்க எதுவும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஹே லூசு, நீ ஏன் அப்படி நினைக்கிற? இப்போ உங்கள் அம்மா வீடு இங்கே இருந்து நான் அவ்வளோ தூரமாவா இருக்குது? கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். இங்கே இருந்துட்டு வரலன்னு உங்கள் அப்பாவும் தம்பியும் வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நீ கோவப்படாது, நானும் கோவப்பட மாட்டேன். போய் உங்கள் அப்பாவையும் தம்பியும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். சரியா? இல்லை, அது நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன வந்து போயின்னு போகிறோம். மதியானம் கிளம்புறோம். சரியா? சரி. இவனை நம்பிலாம் ஒரு இடத்துக்கும் வரக்கூடாதுப்பா. இன்னா வந்துருவேன் அண்ணா வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிடக்கான், வரமாட்டக்கான். காலையில எலும்புனமா கறியாக்கி தின்னமா அழகா வெடியை போட்டோமான்னு இல்லாம இவன் வரட்டுன்னு வெயிட் பண்ணி தீபாவளியே முடிஞ்சிடும் போல் இருக்கு. அப்படி வீட்டில் என்னதான் செய்வானோ. அடடா, மாமா இங்கெல்லாம் நிற்கிறாரு. சரி, எப்படி நம்ம வந்ததை பார்த்துருக்க மாட்டாரு. பின்னாடி போய் பயன்படுத்துவோமா? நம்ம பயன்படுத்தி பயப்படுற மனுஷனா அவரு? சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இத்தனை கோடி ஜென்மம் உயிர் வந்தது உன்னையும் தேடி. ஒப்பனை ஏதும் இல்லா உனை விட்டெங்கு சென்றிடும் ஓடி நாடி உன்னை கூடி வரும் இன்பத்தில் பூரணே ஆடி. ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன? இலக்கியா, மாமா மாமா, அங்கே பட்டாசு சத்தம் திடீர்னு. ஏய், என்னாச்சு? இல்லை மாமா, அது உங்கள் பின்னாடி வந்து பயன்படுத்தலான்னு வந்தேன். திடீர்னு பட்டாசு யாரோ வெடிச்ச உடனே சத்தம் கேட்டு பயந்துட்டேன். பயப்படாத, நான் இருக்கேன். பயப்பட மாட்டேன் நீங்கள் இருக்கும்போது. நீ இங்க வந்த? அது முத்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எதுக்கு? அது தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கறதுக்கு. முத்துக்கு மட்டும்தான் தீபாவளி பலகாரம் கொடுப்பியா? ஏன் உன் மாமனுக்கு கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன் மாமா. பலகாரம் யார் செஞ்சாங்க? அம்மா தான் செஞ்சாங்க. அப்போ எனக்கு வேண்டாம். நீ செஞ்ச பலகாரமா இருந்தா கொடு. சரி மாமா, நான் நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு கொண்டு வரேன். சரி. தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சரி, பார்த்து பத்திரமா போயிடுவேன்ல? போயிடுவேன் மாமா. பத்திரம். சரி மாமா. போகிற வழியெல்லாம் பட்டாசு வெடிக்கும், பயப்படாத. பயப்பட மாட்டேன். கோடி வாசங்கள் எனை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாலும் வாசம் பூமி தீர்ந்தாலும் தீராத பாறை காதல் ஒன்றே அன்பே.
சரிம்மா பார்த்து போ. என்ன சரி மாமா, உங்களுக்கு என்ன பலகாரம் பிடிக்கும்? ஏன்? இல்லை, நீங்கள் தான் நான் செஞ்சிருந்தா சாப்பிடுவேன், அம்மா செஞ்சது வேண்டான்னு சொன்னீங்கல்ல. நாளைக்கு வரும்போது வேணா உங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு நீ என்ன செஞ்சு கொண்டு வந்தாலும் பிடிக்கும். சரி மாமா, நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, இப்போ என்ன நடந்தது? முன்னாடிலாம் அவளை பார்த்து அவ்வளோ தைரியமா பேசுவேன். எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அவளை பார்த்தாவே என் மனசு என்கிட்ட இருக்காது, அப்படி துடிக்கும். அவளை பார்த்தாலே ஒரு படபடப்பு, பயம் எல்லாமே வந்துடும். ஆனா இன்னைக்கு அவ இவ்வளோ கிட்ட என்கிட்ட, அவ்வளோ நெருக்கத்தில் அவளை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. கடவுளே. நாம் காண்பது அனைத்தும் கனவா நினைவா? ஐயோ மாமா மாமா, ச்சே, இதுக்கு தான் சொல்லுவாங்களோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு. ம், நம்ம பேசாமல் முத்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இப்படி மாமா நிப்பாருன்னு தெரியல, இப்படி நடக்கணும் தெரியல. எப்படியோ நமக்கு ஜாலி. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ. ஹே ஆதிமா, என்னாச்சு உனக்கு? நான் பட்டாசு பற்ற வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளே வெடிச்சிட்டு. அவட கடவுளே, இங்க பாரு, தலையில அடி எப்படி பட்டிருக்கு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நானும் கூட வரேன்னு. பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும், எல்லாம் எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப பாரு, ஐயோ ரத்தம் வேற வருது. வா முதல்ல இது வா, உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன். என்னம்மா நீ இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? கவனமா இருக்க வேண்டாமா? சரி வா. மக்களே, அழகா இருக்கம்மா. என் பிள்ளைக்கு என் கண்ணே பற்றும், அவ்வளோ அழகா இருக்க இந்த துணி. உண்மையாவே இந்த தாவணி நல்லா இருக்காமா? அழகா இருக்கு மக்களே உனக்கு. ஏமோ நீங்களும் அந்த சேலையை விடுங்களாமா? எதுக்கு இன்னும் இப்படியே நிக்கிறிய? நான் பொறுமையா உடுத்துக்கிட்டேன் மக்களே. நான் என்ன வயசு பிள்ளையா? நீ தான் வயசு பிள்ளை. புது துணி வாங்கினா அழகு போல போட்டு பார்க்க ஆசைப்படுவா, நல்லா உடுத்திட்டு இருக்கணும்னு நினைப்பா. எனக்கு என்ன வயசாயிட்டு, இனி நான் உடுத்த என்ன உடுக்கலன்னா என்ன? பொறுமையா உடுத்துக்கிட்டேன். வயசானா புது துணி போடக்கூடாதுன்னு யாரு சொன்னா? தீபாவளினா எல்லாருக்கும் தீபாவளி தான், சின்ன பிள்ளையில இருந்து பெரியவிய வரைக்கும். போங்கம்மா, போய் சேலையை உடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் வேலைலாம் இருக்குது மக்களே, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா உடுத்துருவேன். என்ன? சரிம்மா. பயிர் பசிக்க மக்களே, வீட்டில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுதியா? இல்லைம்மா, இப்போ பசிக்கல, பிறகு நான் சாப்பிட்டுக்கிடுறேன். சரிம்மா. ஏம்மா, அப்பா எங்க? இந்த நல்ல நல்ல அந்த ஆளை பற்றி பேசாத மக்கா. எங்கே குடிச்சிட்டு எங்கே லாந்திட்டு கிடக்காரோ. சரிம்மா, சரி விடுங்க, கோவப்படாதியே. நீங்கள் போய் துணி மாற்றிட்டு வாங்க. ஹலோ, ஏய் வாட்டி இலக்கியா? வந்துட்டேன். முத்து, உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. உண்மையாவா? ஆமாட்டி, இந்த கலர் உனக்கு நல்லா எடுப்பா அழகா இருக்குது. தேங்க்யூ டி. ஏத்தே, நீங்க இங்கேயே நின்னியே, உங்களை கவனிக்கவே இல்லை. நீ அவட்ட பேசும்போதே நினைச்சேன் நீ என்ன இன்னும் பார்க்கலன்னு. நல்லா இருக்கியா மக்களே? நல்லா இருக்கேன் தே, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நீங்க என்ன சேலை கொடுக்காம சும்மா அப்படியே நிக்கிய? போங்க, தீபாவளி வந்துட்டு இப்படியே நிக்கிறது. அதே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் போங்கம்மா, போய் துணியை மாத்துங்க. மாத்திரம் மக்கா, மாத்திரேன். 2 பேரும் அழகா இருக்கிய பாவாடை தாவணியில. தேங்க்யூ தே. எத்தே, இந்தாங்க, தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு வந்திருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள். பலகாரம் எடுத்துட்டு வந்தியா மக்களே? நன்றி. இதுக்கு எதுக்கு நன்றிலாம், சாப்பிடுங்க. ஏடி, அத்தைக்கு கொஞ்சம் கொடு. நீயே எல்லாத்தையும் தின்னு தீத்துறாத என்ன? இந்த மாதிரி நான் ஒன்றும் திங்க மாட்டேன். பாருங்க தே எப்படி சொல்லுதான்னு. ஏடி முத்து, கம்முன்னு இரு. இந்த தடவை நான் ஒன்றும் பலகாரம்லாம் செய்யல மக்களே, நீ எதுவும் நினச்சிக்கிடாத என்ன? ஐயா, இதில் என்னத்தே இருக்கு? அதனால ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. மாமாவை எங்கிட்டே காணோம். அந்த மனுஷனை பற்றி நான் என்ன மக்களே சொல்றது? எங்கே கிடக்காரோ ஒன்றும் தெரியல, வீட்டுக்கே ஒழுங்கா வரமாட்டேக்காரு. வருத்தப்படாதீங்க தே, சீக்கிரம் மாமா திருந்திருவாவ. போமா, காலம் இத்தனை ஓடிட்டு இனிதான் அந்த மனுஷன் திருந்து போறானா என்ன? எனக்கு இருக்க கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இவாளை மட்டும் எப்படியாவது ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன்னு வையா, நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அதுக்கும் வழி இல்லாமலாம் இருக்கு. தகப்பங்காரன் முன்னாடி நின்று பிள்ளைக்கு கல்யாணத்தை எடுத்து போட்டு பார்க்கணும். மாப்பிள்ளை தேடியது எல்லாம் அவர் தான் பார்க்கணும். அவரே ஒரு கூறு இல்லாமல் அப்படி சுற்றிட்டு கிடக்காரு. என்னத்தை செய்ய எனக்கு ஒன்றும் புரியல. என் பிள்ளைக்கு என்னையும் உன்னையும் விட்டா யாரையும் தெரியாது. வீட்டில் இருந்தா என்கிட்ட பேசுவா, வெளியே போனால் உன்னை பார்க்க வருவா. கைக்குள்ளேயே எப்படி வளர்ந்துட்டா. வெளியூருக்கெல்லாம் போய் வேற இடத்துல வேற குடும்பத்துல எப்படி இருக்க போறான்னு எனக்கு பயமா வேற இருக்குமா. அப்ப ஏன் வெளியூர்ல கொடுக்குறிய? உள்ளூர்லயே கட்டி கொடுக்கலாம்ல? வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். உள்ளூர்ல அப்படி யாராவது நல்ல பையன் இருந்தா நான் மனசார கட்டி கொடுத்துருவேனே. நான் வயசான காலத்துல தூரமா ஒரு இடத்துல கட்டி கொடுத்து ஏறி இறங்கி அவளை பார்க்க போக வர இருக்கிறதுக்கு பக்கத்துலயே உள்ளூர்ல இருந்தானா நான் ஒரு என் கண்ணெதிரில் என் பிள்ளை இருக்குமே. அப்படி கிடைச்சா நான் மனசார கட்டி கொடுத்துருவேனம்மா. கவலையே படாதீங்க, உள்ளூர்லயே உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அம்மா சொல்றத பார்த்தா உள்ளூர் பையனா இருந்தாலும் அம்மாக்கு சரிதான் நினைக்கிறேன். ரகு அவியலுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக அவியலும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காவ. ஆனால் அவிய பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் மாட்டேங்கிறாவ. எப்படியும் அவங்க வீட்டில் இருந்து கேட்டால் அம்மா கட்டி கொடுத்துருவாவன்னு நினைக்கேன்.
சரி என்னைக்கு தான் அவிய லவ் சொல்றாவன்னு நம்மளும் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா தீபாவளி முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு வந்து சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சாரி. நான் இந்த வீடியோவை தீபாவளிக்கு முன்னாடியே பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் அது பண்ண முடியாமல் போயிட்டு இன்னுமே நிறையா கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் தீபாவளி வீடியோ வந்து லாங் வீடியோவாக நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் அது என்னால் முடியல. எனக்கும் இது தலை தீபாவளிங்கிறனால நான் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் வீடியோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பிறகு உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன குட் நியூஸ்னா, அட்மின்க்கு ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபோன் ப்ராப்ளம் இருக்கனால தான் அவங்களால ரெகுலராக வீடியோ போட முடியல. அது எடிட் பண்ணும்போது பல தடவை கட் ஆயிரும். மொபைல் ரொம்ப ஹீட் ஆகும். பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு கூட அத்தனை தடவை கட் ஆகும். அந்த அளவுக்கு பழைய ஃபோன் அது. அதை வச்சு தான் இவ்வளோ நாள் வீடியோ கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே அது கொண்டு வரவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிட்டு. அதனால இனி ஒரு புது ஃபோன் வாங்கிடலான்னு சொல்லி வாங்கியாச்சு. இவ்வளோ நாள் ஃபோன் கரெக்டாக இல்லைங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான் வீடியோ தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி ஆகவே ஆகாது. ஒரு நாளும் தவறாம உங்களுக்கு தினமும் வீடியோ இனிமேல் வரும். வீடியோவோட டைமிங் முன்ன பின்ன இருந்தாலும் ரெகுலராக வீடியோ வந்துடும். டெய்லி 1 வீடியோ வந்துடும். என்னால் முடிஞ்சால் நான் வீடியோவோட டைமிங் கூட இன்க்ரீஸ் பண்ணி நான் நிறைய போடும். இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்காக கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் நிறையாவே கொடுங்க. இனிமேல் ரெகுலராக உங்களுக்காக வீடியோ வரும். ஸ்டே டியூன்ட். எல்லாருமே தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லாத்துக்கும் பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இனிமேல் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் முன்னாடியே போட்டுருவோம். தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னடா எங்கள் அண்ணனையும் அண்ணியும் மட்டும் இந்த கூட்டத்தில் காணும்னு தேடுறீங்களா? அவங்களுக்கும் இது தலை தீபாவளி இல்லை, அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி உறவுகளே, அடுத்தடுத்த வீடியோவில் தினமும் சந்திப்போம். பாய்.